Yes. Very good evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 16க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்க படிக்கிற புக்ல ஃபர்ஸ்ட் பார்க்கிறது எது? புக் டைட்டில், ஆத்தர், சம்மரி ஆர் லைஃப் லெசன்? சாட் பாக்ஸ்ல 1, 2, 3 ஆர் 4 டைப் பண்ணலாமா? எஸ். ஓகே. சூப்பர். ஒவ்வொருத்தருக்கும் ரீடிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எண்ட் கோல் ஒன்று தானே, லேர்னிங் அண்ட் growth. அதுதான் நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 ப்ரோக்ராமுடைய ஸ்பெஷாலிட்டியும். எஸ், சூப்பர் 70ல நம்ம புக் ரிவ்யூ மட்டும் பண்ணல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை கத்துக்கிறோம், வேல்யூபிள் லேர்னிங் எடுத்துக்கிறோம். எஸ், 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இந்த லேர்னிங் ஜேர்னில இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரும் ஒரு மீனிங்ஃபுல் புக்கும் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் பிகின் டுடே செஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 16 presenter மிஸ்ஸஸ் எஸ் சுமையா பானு மேம். ஒரு கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் சிஏஓ ஆஃப் இவா. ஸோ சைக்காலஜி ஃபீல்டில் கவுன்சிலிங், ட்ரைனிங் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் மூலமாக பல பேரோட லைஃப்பில் பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போகிற இன்ஸ்பைரிங் புக் கின்சுகி. ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு மீனிங்ஃபுல் டேக்அவே கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் எஸ் சுமையா பானு வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சிறப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கின்சுகி. எஸ், இது வந்து ஒரு ஜாப்பனீஸோட புக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா உடைந்தாலும் நிறைவானது அப்படிங்கிறது. எஸ், இப்போ நீங்க சொல்லுங்க. இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அத சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்மள்ட்ட இருக்கிற பொருள் ஒண்ணு உடைஞ்சு போச்சு, நம்ம என்ன செய்வோம்? சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ், நம்ம வந்து மோஸ்ட்லி தூக்கி எறிஞ்சிருவோம், அப்படிதானே? ஓகே. ஜாப்பனீஸ் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழமையான கலை. எப்படின்னா உடைஞ்ச எந்த பீங்கான் பாத்திரங்களா இருக்கட்டும், மண் பாத்திரமா இருக்கட்டும், அதை எதையுமே தூக்கி எறிய மாட்டாங்க. ஓகேவா? தங்கம் கலந்த பசையால அப்படியே தங்கம் முலாம் பூசுறோம்னு சொல்லுவோம்ல, அத அத அதை ஒட்டி அதை வந்து அழகா பயன்படுத்துவாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த விரிசல்கள் மறைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த விரிசல்களையுமே வந்து அழகா மாத்துறாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, உடைஞ்சு போச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதை மீண்டும் உருவாக்கி உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட மெயின் பாயிண்டாவே இருக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ஏதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவங்க எகெயின் முயற்சி பண்ணி மேல வரணும். ஓகேவா? அதுதான் விஷயம். அப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பர்வீன் சுல்தானா மேடம், அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து குறைச்ச மார்க் வாங்கினாங்க. அதே காலேஜ்ல வந்து அவங்க வந்து என்ன வாங்கினாங்கன்னு தெரியுமா? கோல்டு மெடலிஸ்ட். ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் வரும், அதை எடுத்து தொடச்சி எறிஞ்சிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இந்த நம்ம கின்சுகி நமக்கு சொல்லுது. ஓகே, இப்ப சொல்லுங்க. நம்ம எல்லாத்துக்கும் தோல்வி, பிரிவு, ஏமாற்றம், நோய், பண இழப்பு, இது ஏதாவது இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது? இல்ல இது எதுவுமே இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா லைஃப லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? யாரெல்லாம் அப்படி சொல்றோம்? எஸ், நம்ம எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஓகேவா? லைஃப் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும் அப்படிங்கறத விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
எஸ், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யற இந்த விஷயங்கள் தான் நம்ம இருக்கிறனால நம்ம வந்து இந்த அழிக்க வந்துருச்சு அப்படிங்கிற விஷயமா கிடையாது. இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மேற்கொண்டும் நம்ம பலம் அடைகிறோம். இதை வச்சு பலம் அடைஞ்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதா நம்மளுக்கு விஷயம். ஓகே, இப்ப இந்த இந்த புக் வந்து ஒரு 7 விஷயத்த சொல்லுது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குறைகளை மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எப்படின்னா, நம்மள்ட்ட எந்த பிரச்சனை இருக்கோ அதை வந்து நம்ம வந்து என்னைக்குமே மறைக்கவே கூடாது. இதுக்கு வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் நந்தகுமார் IRS சார தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், சாட் பாக்ஸ்ல போடுங்க. தெரியாது. ஓகே, ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடல். எப்படி அப்படின்னா, அந்த சார் வந்து டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு வேர்டை வந்து ஒரு தடவை படிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து 200 தடவை படிச்சா மட்டும்தான் அவர்னால அதை வந்து மக்கப் பண்ண முடியும், அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து அவர் ரூல்ட் அவுட், வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் லாட்டரி டிக்கெட் வித்தாரு. அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட்ல போய் ஒர்க் பண்ணினாரு. அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபுல்லா படிச்சாரு. அப்ப அவர் என்ன பண்ணினாரு, அவருக்குள்ளார என்ன குறை இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து மறைக்கல. அந்த குறைகளை வந்து நிறைகளா மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை வந்து அவர் வந்து செஞ்சனால அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாரு. அப்ப நம்ம என்ன, நம்மள்ட்ட குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்ப குறைகள் இருக்கு. அந்த குறைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி நிறைகளா மாற்றி நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதா விஷயம். ரெண்டாவது, தோல்வியை வெற்றிப்படியாக மாற்ற வேண்டும். அப்படிதானே? இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லி சொல்லி வளர்க்கணும். நோ ஃபெயிலியர், ஒன்லி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அது வந்து அப்படியே துவண்டு போயிடுறாங்க. நம்மளுமே அப்படிதான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனே நினைச்ச உடனே அது நடக்கணும். அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா ஓகே, நான் வந்து இதுக்கு வந்து ஆப்ட் இல்ல, எனக்கு வந்து இது நடக்கல, இது வந்து முடியல, என்னால செய்யல, நான் தோத்து போயிட்டேன், இப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யறோம், உடனே அது சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும். அதனால கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு சில தோல்விகள் மூலமா நம்ம சக்சஸ் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா, தோல்விகள் மூலம் நம்ம சக்சஸ் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சனாவும் இருக்கும். அப்போ அந்த அந்த வெற்றி வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தோல்விகள் வரும்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, தோல்வி வந்து ஒரு வெற்றிக்கான படி அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது நிச்சயமா நம்மனால சக்சஸ் பண்ண முடியும். எந்த ஈவன் நம்ம படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், நாம ஒரு பிசினஸ் பண்றோம், அதுல ஏதாவது தோல்வி அடைஞ்சிச்சு, நோ, அப்ப அது என்ன என்ன எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுதான் விஷயம். சோ ரெண்டாவது அதை சொல்லுது. மூணாவது, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப மாற்றம், வாழ்க்கையில மாற்றம் இல்லாம இருக்குமா? வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி சீரா போய்கிட்டே இருக்குமா? இருக்கவே கிடையாது. அதுக்குதான் உலகம் உருண்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா, சுத்தி வரும்போது மேல இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேல போகும். இல்ல, அப் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப என்ன மாற்றம் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒர்க்ல வந்து அதுல விட்டு வெளியில வந்துடுறோம், நம்ம வேலையை இழந்துடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே விட்டுறதா? ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதா? கிடையாது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து அப்படியே மாற்றிக்கணும். மாத்திட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடணும். சோ அப்பனா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில சக்சஸ் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இந்த கின்சுகி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது. செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னா என்ன? தன்னை நேசித்தல். செல்ஃப் லவ். செல்ஃப் லவ். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் நீங்க உங்களை லவ் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம்.
சாட் பாக்ஸ்ல போறீங்க. யாரெல்லாம் உங்களை லவ் பண்றீங்க? எஸ் 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 எஸ். அப்போ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது என்னது? செல்ஃபிஷா இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல இல்ல. நம்மள நாமளே அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்மள நாமளே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது, நமக்குள்ள நம்ம கேர் எடுத்து நம்மள நம்ம பாத்துக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம சொல்றோம் நான் யூஸ்லெஸ், என்னால இதை செய்ய முடியாது, நான் வந்து ஒர்த்லெஸ், எனக்கு எதுவுமே நடக்காது, நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து அப்படியே வாழ்க்கையோட உச்சத்துக்கே போயிடும். அதே நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதெல்லாம் என்ன, இத சரி பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டைம் இதை சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்றோமா? ஆனா நமக்குன்னு வரும்போது நம்ம வந்து அப்படி சொல்லிக்கிறது இல்ல. அப்போ அவங்கள மோட்டிவேட் பண்றோம்ல, இந்த மோட்டிவேஷன், அந்த கைண்ட்னஸ் அதெல்லாம் நமக்கு தேவை, நமக்கு நாமே அதை செஞ்சுக்கணும். ஓகே, டெய்லி நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஓகே, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாம நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலியை நம்ம பாத்துக்க முடியும். அப்போ நம்ம தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கனாலே போதும், நிறைய நோய்கள் வரவே வராது. ஓகேவா? நம்ம தூங்காம இருக்கிறதுனால தான் காலையில நம்மளால எந்திரிச்சு பிரிஸ்கா வேலை செய்ய முடியல, நம்ம வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம். சோ அப்ப நம்மளுக்கு நல்ல தூக்கம் வேணும், ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். மோஸ்ட்லி நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத வெளியில சொல்லுங்க. அப்பதான் நம்ம சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்மளோட ஃபீலிங்ஸ சொல்லுங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நோ சொல்ல கத்துக்கங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, முடியலைன்னா செய்யாதீங்க. சோ நோவ நோகாம நம்ம சொல்லியே ஆகணும். அப்பனா மட்டும்தான் நம்மனால சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப எப்பயுமே அப்போ நம்ம லவ் பண்றது அப்படின்னு என்னன்னா, நம்மள யாரு கூடயும் கம்பேர் பண்ணவே வேண்டாம். ஓகே, நம்ம லைஃப் நம்ம கையில, நம்ம லைஃப நம்ம என்ஜாய் பண்ணணும். ஓகே, அததான் நம்ம கின்சுகி சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், கான்பிடென்ட். எத்தனை பேருக்கு கான்பிடென்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் கான்பிடென்ட்டா இருக்கீங்க? எத்தனை பேர் கான்பிடென்ட்டா இருக்கீங்க? எஸ் எஸ் எஸ். சோ கான்பிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நம்ம கான்பிடென்ட்டா இருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். அப்ப நம்ம எதை வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். அப்போ ஒரு காத்து அடிக்குது, அந்த காத்து வந்து அந்த மரத்தை வந்து அசைக்கலாம், ஆனா வேரோட புடுங்கி போட முடியுமா? ஒரு சில இது புடுங்கி போட முடியும். எப்படின்னா அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாத போது. ஓகேவா? அப்ப எல்லா டைமும் காத்தடிக்கும் போது எல்லாமே மரம் விழுந்து விழுகாது. அப்போ சிரமங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளை சோதிக்கிறதுக்காக தானே ஒழிய நம்மளை அழிக்கிறதுக்காக இல்ல. அத வந்து நம்ம ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஓகேவா? அதை நீங்க நம்புறீங்களா? மாரியப்பன் தங்கவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நம்ம இந்தியன், அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவரோட காலை வந்து நிரந்தரமா இழந்துட்டாரு. ஓகேவா? அத ஒரு ரைட் லெக் வந்து இழந்துட்டாரு. ஆனா அவருக்கு அவரோட கான்பிடன்ஸ் பாருங்க, நான் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹை ஜம்ப் வந்து பிராக்டிஸ் பண்றாரு. பண்ணிட்டு 2016ல ரியோ பாராலிம்பிக் அதுல வந்து கோல்டு மெடல் வாங்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அவரோட கான்பிடன்ஸ் லெவல வேற எதுவுமே அவர் வந்து ஜெயிக்க செய்யல. அவரோட கான்பிடென்ட் மட்டும்தான் அவரை ஜெயிக்க சொல்லிச்சு. அதே மாதிரி 2020ல டோக்கியோல சில்வர் மெடல் வாங்குறாரு. சோ இதுக்கு காரணம் என்ன? அவரோட கான்பிடென்ட். அப்போ நம்ம கான்பிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மனால எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கறதுதான் விஷயம். 6th ஒன், ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் எப்பயுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டாலையும் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இல்ல. எப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வருது, இவங்க இதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுதான் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருது, நம்மளோட ஹெல்த் பாதிக்கப்படுது, எல்லாமே வருது. இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சொல்யூஷன் நான் சொல்லவா? மன்னிப்பு. ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மன்னிச்சிருங்களேன். மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு வலிமை. அப்ப யாரா இருந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த மன கஷ்டமே இல்ல.
யார் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள நம்ம மன்னிக்கும் போது அவங்கதான் கஷ்டப்படுவாங்களே ஒழிய நாம சந்தோஷமா இருப்போம். அப்போ எந்த நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும், அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். பேசுறனால எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற தெரியாம தானே பிரச்சனை வருது. அப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா இதுதான் பிரச்சனை, இதனாலதான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. சோ அதனால எப்பயுமே வந்து மன்னிக்கிறத ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்ப ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், நம்மளோட காயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டும். எப்படி? இப்ப ஏதாவது ஒரு எது எப்படி நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லும் போது இவ்வளவு எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நாங்க இதை ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். யார வேணாலும் எடுத்துக்கோங்க, பெரியவங்க ஜெயிச்ச பெரிய ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு கீழ் நிலையில இருந்தா மேல் நிலைக்கே வந்திருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? எல்லாரோட சரித்திரத்திலுமே எடுத்து பாருங்களேன். அப்போ அது வந்து ஒரு வழிகாட்டலா இருக்கு. அவங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து கடந்து வந்த அந்த பாதைகள் அவங்க சொல்லும் போது அது நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம அத கத்துக்கிட்டு நம்ம மேல வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நம்மளுடைய காயங்கள் நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம எப்படி இன்னொரு அச்சீவ் பண்ணினோம் நம்ம கோலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லும் போது அது மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு, அவங்கள வழிகாட்டுது. அப்போ நம்மளுடைய காயங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஓகே, அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஓகே, ஏன்னா இது நான் இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே கிடையாது. சொல்றனால நம்ம அடுத்தவங்களை வழிகாட்டுறோம். ஓகே, இந்த புக்ல இந்த கின்சுகிலே வந்து எனக்கு பிடிச்ச வரிகள் என்ன தெரியுமா? உடைந்த இடங்களில்தான் வெளிச்சம் நுழைகிறது. விரிசல்கள் வெட்கப்பட வேண்டியவை அல்ல, அவை வாழ்ந்ததற்கான சான்றுகள். காயங்கள் மறையாமல் இருக்கலாம், ஆனால் அவை வலிமையாக மாறலாம். ஓகேவா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த உடஞ்ச இடத்துல இருந்தா நம்மளுக்கு வெளிச்சம் நுழையுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எங்க எங்க நம்மளுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கோ அதுல இருந்து நம்ம வந்து பலன் பெற்று நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் விஷயம். அப்ப விரிசல்கள் ஏதாவது ஒரு பாண்ட்ல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்ட்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே இதை எப்படி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல, அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான். சோ அதனால நம்ம வந்து எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கணும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஓகே, இந்த புத்தகம் ரொம்ப சூப்பரான புக்கு. நம்ம வந்து எல்லாரும் நம்ம வந்து படிக்க வேண்டிய புக்கு. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து இத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா இத பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க படிச்சு கத்துக்கிறதுக்கு இதுல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புக்கு வந்து எனக்கு என்ன சொல்லுது, நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கும் தான், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஏன் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து யூனிக், அப்படிதானே? எல்லாருமே நம்ம யூனிக். நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு. நம்மளோட பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நாமள மாத்திக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு பார்க்கணும். அப்ப நான் என்ன, நான் யாரு, என்னோட திறமைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். என்னுடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும். ஏத்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே, அதே மாதிரி தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு ஒரு விஷயம் வந்துருச்சு, தோத்துட்டோம், அப்ப அது என்ன, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணும், அப்டேட் ஆறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதனால துவண்டு போயிடக்கூடாது. ஒரு தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டு, அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அததான் நான் மறுபடியும் சொல்றேன், நோ ஃபெயிலியர் ஒன்லி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தோல்வியும் நம்ம அனுபவமா தான் நம்மளுக்கு இருக்குமே ஒழிய நிச்சயம் அதனால நம்ம வந்து கெட்டு போக மாட்டோம். அப்ப தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. மூணாவது, மாற்றத்தை வரவேற்க வேண்டும். என்ன மாற்றம் வந்தாலும், மாற்றம் ஒன்றே மாறாதது, அப்படிதானே? அப்ப என்ன மாற்றம் வந்தாலும் நம்ம வரவேற்றுக்கணும். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல ஏஐ வந்து அவ்வளோ
வேலை பார்க்குது. இப்போ வந்து நம்ம போயிட்டு முன்னால உள்ள டைப்ரைட்டர் வச்சு அடிச்சிட்டு இருக்கலாமா? அது சரியா வருமா? இருக்கும். நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு உள்ள மாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு உள்ள மாற்றத்த நம்ம ஏத்துக்கணும். அப்டேட்டடா இருக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம நின்னு மூச்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா எல்லாரும் அவ்ளோ அவ்ளோ யூனிக்கா இருக்காங்க. அவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. சோ இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவ், ரொம்ப ஸ்மார்ட். அவங்கள வந்து ஜஸ்ட் டியூன் அப் மட்டும் நம்ம பண்ணணும். சப்போர்ட்டிவா மட்டும் இருந்தோம்னா போதும். சோ அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அப்ப இந்த உள்ள சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றத்தை வரவேற்று அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண வேணும். ஓகே. அதே மாதிரி உறவுகளை மதிக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்குள்ளாரையா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மனால எதை வேணாலும் சாதிக்க முடியும். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்களும் அதை வந்து உணர்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவை. அதை நம்ம மதிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன விஷயமா இருக்கட்டும். ஓகேவா? அதனால நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும். எதுவா இருக்கட்டும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும். அது மூலம் வந்து ஒரு லேர்னிங் இருக்கும். சோ எங்க சார் கூட சொல்லுவாங்க, நான் இதுல இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கட்டும். அப்ப அதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? இத நம்ம மாத்திக்கணும். ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒருத்தவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து அத நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஓகே. அது மூலமா நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். இத வந்து நான் இந்த புக்ல வந்து நான் கத்துக்கிட்டேன். ஓகேவா? என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. மாற்றத்தை வரவேற்க வேண்டும். உறவுகளை மதிக்க வேண்டும். ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடம். அப்படிங்கிறத நான் இந்த புத்தகத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன். சோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு. அப்போ இது என்ன சொல்றாங்க? ஒரு உடைஞ்சு போன பொருள வந்து அந்த ஜாப்பனீஸ் வந்து தூக்கி போட மாட்டாங்க. அத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அத எடுத்து வச்சு அழகா அது ஒரு அழகான ஒரு பானையா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட பொறுமையை கொண்டு நம்ம வந்து எதையுமே நம்ம சாதிக்க வேண்டும். நம்மளோட அன்பையும் பொறுமையும் கொண்டு நம்ம வந்து நம்ம எதையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கு சொல்லுது. அப்ப நம்ம எல்லாமே நினைக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது சாபம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்ல ஏற்பட்ட ஒவ்வொரு விரிசல்களையும் சாபமா நினைக்காம, அத அழகா நம்ம மாத்த வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அத நம்ம தான் உணரணும். ஓகே. ரொம்ப இந்த இந்த புக் வந்து இந்த கின்சுகி வந்து உடைந்தாலும் நிறைவானது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி. எப்படி வந்து நம்மளுக்குரிய காயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய தோல்விகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அத வந்து அழகா மாத்தணும். நம்மளுடைய அந்த விஷயங்கள், அந்த தோல்விகள், இந்த காயங்கள் அதெல்லாம் பலமா நம்ம மாத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இது சொல்லி கொடுத்திருக்கு நமக்கு. எஸ். எப்படி இருந்தது செஷனு? ஓகே. எஸ், தேங்க் தேங்க் யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா, மீனிங்ஃபுல்லா, இன்ட்ராக்ஷனோட இன்ஸ்பைரிங் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்கோட பியூட்டிஃபுல் மெசேஜை ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். லைஃப்ல நமக்கு வர கிராக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் நம்ம வீக்னஸ் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி க்ரோ பண்ணும்போது தான் அது நம்ம ஸ்ட்ரென்த்தா மாறுது. இந்த புக் மூலமா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜை மேம் தெரியப்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, உடைந்த இடங்களை மறைக்க வேண்டாம், அவற்றை ஏற்றுக்கொண்டு வளமாக மாற்றிக் கொள்ளுங்கள். லைஃப்ல சேலஞ்சஸ், ஃபெயிலியர்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோரியோட முடிவில்ல. அதை ஓவர் கம் பண்ணும்போது தான் நம்ம ட்ரூ ஸ்ட்ரென்த் வெளியே வரும். எஸ். இப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் பிக்கஸ்ட் டேக்அவே என்னன்னு தெரிய நானும் ஆர்வமா இருக்கேன். ஷேர் பண்ண நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க, புரியுது. எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் chat பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் மைக்கேல் திவ்யா மேம் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க.
ஹாப்பி ஈவினிங் மேம். எஸ். ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப கிளியரா தெளிவா சொன்னாங்க. புக்கோட ஒரு ஒரு விஷயமும் நல்லா புரிஞ்சது. எப்படி ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும் எல்லாமே நல்லா பசுமரத்தாணி போல மனசுல பதிகிற மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப சிரிச்ச முகமா சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நைட் தூக்கம் கூட தேங்க்யூ தேங்க்யூ போயிடுச்சு. பிரிஸ்க் ஆயிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம். சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சமீமா சிஸ்டர், உங்களோட இது நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யா கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ மேம். எஸ், ஹாப்பி ஈவினிங் சுமையா பவன் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? மாஷால்லா, அது வந்து நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப மீனிங்ஃபுல்லா அந்த கின்சிவி புத்தகத்தை ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஸோ ஸ்டார்டிங்கே தேங்க்யூ. வந்து எல்லாருடைய கவனத்தையும் ரொம்ப ஈர்த்துட்டீங்க. எக்ஸாம்பிள், அந்த உடஞ்ச பொருளை தூக்கி எறியாம என்ன பண்ணுவீங்க கேட்ட ஒரு இதுல வந்து பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த உடஞ்ச பொருளை தூக்கி எறியாம எப்படி ஜப்பானிய கலை யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய லெசனா எடுத்துட்டு அதை ரொம்ப இன்ஸ்பயர் எடுத்துட்டு செய்யணுங்கிறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ வாழ்க்கையில தோல்வி, பிரச்சனை, தேங்க்யூ. ஏமாற்றம், காயம், ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நினைக்காம அதுல இருந்து கத்துக்கிட்டு நம்மளை நாமே அக்செப்ட் பண்ணி நம்ம வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு ஒரு கலையை அழகா கற்றுக் கொடுத்துருக்கீங்க. குறிப்பா நோ ஃபெயிலியர் நோ ஃபீட்பேக், மாற்றம் ஒன்றே மாறாதது, இந்த மாதிரி தத்துவங்கள் ரொம்ப அழகான, மறுபடியும் மறுபடியும் மனசுல பதிகிற மாதிரி சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க ஒவ்வொரு வாட்டி சொல்றப்பையும் எகைன் மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளுடைய பக்குவத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி செல்ஃப் லவ், கான்ஃபிடென்ஸ், ரிலேஷன்ஷிப், உறவுகளை வந்து பேணணும், உறவுகளை நமக்கு கத்தி அணைக்கணுங்கிற அந்த விஷயம், ஸோ ஃபர்கிவ்னஸ், அந்த மாதிரி எல்லா விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையோட கனெக்டர் மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரியலி ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்க பிரசன்டேஷன் முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது நீ ஃபுல்லா. ஸோ இது வெறும் ஒரு புக் ரிவ்யூ இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத அந்த ஒரு கோணத்துல எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல். மேலும் உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நம்ம வாழ்க்கையில ஓவராலா நீங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில என்ன விரிசல் இருந்தாலும் அது நம்ம வீக்னஸ் கிடையாது. அந்த வீக்னஸை வந்து நம்ம எப்படி வாழ்க்கைக்கு வெளிச்சமா கொண்டு வரங்கிறத ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல இருக்கிறத விட ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நான் நம்புறேன். ஐ திங்க் அந்த புத்தகம் படிச்சது இல்லை, இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் மூலமா ரொம்ப அழகா தெரிஞ்சது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் சச் எ பியூட்டிஃபுல் புக் ஃபார் எ வேல்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ரிஸ்மினா ரசாக் மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. எஸ். Assalamualaikum. Good morning, everyone. Sorry. அஸ்ஸலாம் வலைக்கும். The book, நீங்க பேசுனது வந்து very interesting and motivation ஆயிடுச்சு. Very inspiring speech. ஹாப்பியா சிரிச்ச மூஞ்சோட பேசக்கொள்ள அவ்வளோ ஹாப்பியாகவும் இருந்துச்சு. டைம் flew so fast. I felt like you should do another session. I like to join. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸ் லேடி. எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நான் இதுக்கு பிறகு இந்த உடைஞ்ச இத மனசை வந்து நல்லா இன்னும் இன்னும் இந்த வெளிச்சமாக்கணும், அதை நல்லா ஒரு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஜுவாய், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. எஸ், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சுமையாமா. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்குற மாரி, ஒரு லைஃப்ப வந்து ஒரு சேஞ்ச் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஃபெயிலியர வந்து ஃபெயிலியராவே எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காம, அத அடுத்த லெவலுக்கு அந்த ஃபெயிலியர எப்படி வந்து சக்சஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து இப்ப இருக்க எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், எங்கள மாதிரி யங் மதர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது லைஃப்ல. ஸோ அப்படியே ஃபெயிலியர்லயே இல்லாம அது ஒரு வீக்னஸா எடுத்துக்காம, தோல்வியிலேயே உட்கார்ந்துருக்காம, அடுத்த லெவலுக்கு போணும். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ். நெக்ஸ்ட் எனிஒன்? யா, கைண்ட்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. யா, ஓகே. ஓகே. Thank you everyone for your wonderful participation and thoughtful feedback.
இன்னைக்கு செஷனும் Thank ரொம்ப மீனிங்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் சச் அன் இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷன். அதே மாதிரி thank you, Shamima sister. எஸ் எஸ் Thank you for our mentor, Dr. Hussain Basa sir. அவங்க நம்மளுக்கு இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. அதே மாதிரி இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் அவங்களோட டைமை, அதுவும் இந்த ரொம்ப லேட் நைட்ல நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ணி என்கரேஜ் பண்ணி லேர்னிங் ஜேர்னியை மீனிங்ஃபுல்லா மாத்திர ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. ரிமெம்பர், லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ், ரீடிங் நெவர் எண்ட்ஸ், growth happens one page at a time. நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you. Good night.